வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ மூலியமா நம்ம நிறைய புது புது வார்த்தைகளை கற்றுக்கறலாம். அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் நானாக யோசித்து பேசினா கூட சின்ன குறிப்பிட்ட லைன் தான் சொல்ல முடியும். வீடியோ பார்த்தோன்னா நம்மளுக்கு புது புது வேர்டு கற்றுக்கறலாம். அதனால தான் இந்த முயற்சி. அதாவது சென்டென்ஸை சொல்லும்போது சின்ன குறிப்பிட்ட வார்த்தையை தான் சொல்லுவோம் நம்ம. ஆனால் வீடியோவை பொறுத்த வரைக்கும் வீடியோவில் புது புது வார்த்தைகளை நம்ம கற்றுக்கலாம். ரெண்டாவது, மொத்தமாக ஒரு வீடியோவில் ஒரு 10 செகண்ட் வீடியோவில் மொத்தமாக ஒரு வார்த்தை இருக்குன்னா மொத்தமாக எப்படி என்ன அர்த்தம் அப்படின்றதும் புரிய வரும். அதனால தான் இப்படி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோனா ஃபன்னி வீடியோ தான். ஃபன்னி வீடியோவாக இருந்தாலும் அதில் சில வார்த்தைகள் புதுசாக வருதுல்ல, அதனால தான் இப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். உங்களுக்கும் புரியும், சரி இந்த வார்த்தை சொன்னால் இப்படி அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ज़्यादा पैसे होना भी मुसीबत है அப்படின்றாங்க வீடியோவில். ज़्यादा पैसे होना भी मुसीबत है அப்படின்னா நிறைய பணம் இருக்கிறது கூட பிரச்சனை தாங்க அப்படின்றோம்ல, அதுதான் அது. அப்புறம் கல் ஏக் லடுக்கிக்கு லாட்ரி லகி அப்படின்றாங்க. நேற்று ஒரு பொண்ணுக்கு லாட்ரி அடித்தது, 5 கோடி ரூபாய் லாட்ரி, 5 கரோடுக்கு லாட்ரி லகி, 5 கோடி ரூபாய் லாட்ரி அடித்தது அப்படின்றாங்க. ज्यादा पैसा होना भी मुसीबत है, कल एक लड़की को 5 करोड़ रुपए की लॉटरी लगी. अब लॉटरी कंपनी वाला परेशान, लॉटरी कंपनीக்காரன் டிப்ரெஷன்ல போயிட்டான். 5 கோடி ரூபாய் அவங்களுக்கு எப்படி தர்றது அப்படின்னு. वो लड़की को बुला के अगर बोलेंगे 5 करोड़ की लॉटरी लगी तो वो तो खुशी से मर जाएगी. அந்த பொண்ணை கூப்பிட்டு 5 கோடி ரூபாய் அவனுக்கு லாட்ரி அடிச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த பொண்ணு செத்து போயிருமே அப்படின்னு டிப்ரெஷனில் போயிட்டானான். அதுக்கப்புறம் லாட்ரி கம்பெனி வாலேனே திமாக் லகாயா, லாட்ரி கம்பெனிக்காரன் மூளையை செலுத்தி யோசிச்சிருக்கான். ஏக் பாபா को बुलाया, बाबा इधर आओ. बाबा போயிட்டு இருக்காரு. बाबा लॉटरी कंपनी वाला परेशान कि लड़की को बुलाकर अगर बोल दूं कि तुम्हें 5 करोड़ की लॉटरी लगी है तब तो लड़की खुशी से मर जाएगी. लॉटरी कंपनी वाले ने दिमाग लगाया, एक बाबा को बुलाया, बोले बाबा इधर आओ. ये சாமியார் போயிட்டு இருக்காரு. பாபானா காவி உடையில. பாபா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு बाबा आओ, ये 5 करोड़ लो, लड़की को दिलाओ, लेकिन याद रहे लड़की खुशी से मर न जाए அப்படின்னா, பாபா இங்கே வாங்க, இந்த 5 கோடி ரூபாயை பிடிங்க, அந்த பொண்ணுக்கிட்ட இந்த காசை கொடுத்துருங்க, ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு செத்துறக்கூடாது அப்படின்றாங்க. யாத் ரஹே அப்படின்றது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது. சரிங்களா? बाबा को बुलाया, बोले बाबा इधर आओ, ये 5 करोड़ लो, लड़की को दिलाओ, लेकिन याद रहे लड़की खुशी से ना मर जाए. लड़की खुशी से मर न जाए அப்படின்னு சொன்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு சந்தோஷத்தில் செத்துறக்கூடாது அப்படின்னு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, செத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாபா என்ன பண்ணுறாரு, பாபா போகிறாரு. போய் பாலிகே அப்படிங்கிறாரு. பாலிகேனா ஏ பொண்ணே அப்படின்றது. பாப்பான்னு கூட சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாப்பா, இந்த பாப்பா அப்படின்வாங்கள்ல, கல்யாணம் முடியலன்னா பெரிய பிள்ளைங்களை கூட பாப்பான்னு சொல்கிறோம் நம்ம ஊரில். அந்த மாதிரி பாலிகேன்ற ஒரு வார்த்தை, கல்யாணம் முடியாமல் இருக்கிற பிள்ளைங்களை பாலிகா அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிகா அப்படின்னு கூப்பிட்டோமே அவங்க திருப்பி பார்க்குறாங்க. ஃபர்ஸ் கரோ அகர் தும்ஹே 5 करोड़ की लॉटरी लग गई. ஃபர்ஸ் கரோனா ஒரு கற்பனை பண்ணிக்கோ, உனக்கு 5 கோடி ரூபாய் லாட்ரி அடிச்சிருச்சு அப்படின்னு. அப்படியே கொஞ்ச நேரம் ஷாக் ஆகிட்டு ஓ மை காட் அப்படின்றாங்க அந்த பொண்ணு. பண்ணிட்டு மே தும்சே ஷாதி கர் லூங்கி அப்படின்றா. அதாவது நான் உங்கள்கிட்ட ஒன்று கல்யாணமே பண்ணிப்பேன், 5 கோடி ரூபாய் கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொன்னதுனால வான்னு சொல்லிட்டு ஓ மை காட்னு சொல்லிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிச்சுக்கிருவேன், मैं आपसे शादी कर लूँगी அப்படின்றா. அதுக்கப்புறம் मैं तो कहती हूँ 5 करोड़ में 2.5 करोड़ आपको दे दूँगी அப்படின்றா. நான் என்ன சொல்கிறேன்னா 5 கோடியில் பாதி 2.5 கோடி உனக்கு கொடுத்துருவேன். 2.5 करोड़, 2.5 அப்படின்னா 2.5, 2.5 கோடி, 2.5 करोड़ आपको दे दूँगी அப்படின்னு ரைமிங்கில் அப்படியே கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டு இருக்கோன்மே நம்மளாம் பார்ப்போம்ல, ஆடியன்ஸ் ஆனால் நம்ம பார்ப்போம்ல.
सुन क्या रहे हो? खुशी से बाबा मर गया. என்ன கேட்டுட்டு இருக்கீங்க கதைய? சந்தோஷத்துல சாமியார் போய் செத்துட்டான் அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிரஷன் பண்ணி உங்களை சிரிக்க வைக்கிற முடியும்னு தெரில. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. बाबा ने लड़की को बुलाकर कहा, बालिके फर्ज करो कि तुम्हें 5 करोड़ की लॉटरी लग गई तो क्या करोगी? ओ माय गॉड, ऐसा हो गया तो मैं तो आपसे शादी कर लूंगी. मैं तो कहती हूं 5 करोड़ में 2.5 करोड़ आपको दे दूंगी. सुन क्या रहे हो? खुशी से बाबा मर गया. इसीलिए कहता हूं उसके ज्यादा. परफेक्ट बीवी ना पैसे मांगती है, ना शॉपिंग करती है, ना झगड़ा करती है, ना परेशान करती है அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வைஃப், இதுக்கு அர்த்தத்தை சொல்லிடுறேன். அதுக்கு வைஃப் வந்து நாஹி இஸ் துனியாமே பாய் ஜாத்தியே அப்படின்றாங்க. அதாவது பர்ஃபெக்ட் மனைவி என்பவள் டிப்ரெஷன் கொடுக்க மாட்டாங்களாம், ஷாப்பிங் போக மாட்டாங்களாம், டென்ஷன் தர மாட்டாங்களாம், சண்டை போட மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹஸ்பண்டு. அதுக்கு வைஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் இருக்கவும் மாட்டாங்க. நான் பாய் ஜாத்தி அப்படின்னா கிடைக்கவும் மாட்டாங்க, இருக்கவும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். இது சிரிப்பு வரலைன்னா கூட அட்லீஸ்ட் அந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம்ல. நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணுன்றீங்க, ஸோ அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலான்னு தான் இந்த வீடியோ பாருங்கள். परफेक्ट बीबी ना कभी झगड़ा करती है, ना कभी पैसे मांगती है, ना परेशान करती है और ना कभी शॉपिंग करने जाती है, और ना ही इस दुनिया में पाई जाती है. अब मैं वो 4 लोग क्या बोलेंगे इस चीज की टेंशन ही नहीं लेती, क्योंकि उन 4 लोगों में 3 लोग हमारे घर वाले ही होते हैं அப்படின்றது வீடியோ. அப்படின்னா இப்போல்லாம் நான் அந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவோம்ல தமிழில், அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு டென்ஷனே வாங்குறது இல்லை. அந்த அந்த விஷயத்தை பற்றி நான் யோசிக்கிறதே இல்லை, டென்ஷன் வாங்குறது இல்லை. ஏன்னா அந்த 4 பேர்த்தில் 3 பேர் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, அப்புறம் எதுக்கு டென்ஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ. अब 4 लोग क्या बोलेंगे मुझे इस चीज़ की टेंशन ही नहीं होती, क्योंकि उन 4 लोगों में से 3 लोग तो मेरे घर वाले ही हैं. சின்ன வார்த்தைகளை கற்று வச்சுக்கிட்டு நம்ம நல்லா பெருசாக சரளமாக பேசிடலாம் அப்படின்ற நினைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா என்னதான் நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலும் சரி, நம்மளுக்கு புரிஞ்சாலும் சரி, சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும்தான் நம்மளால் பேசவும் முடியும். சென்டென்ஸாக பேசும்போது அந்த சென்டென்ஸாக பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஏன் வரும் அப்படின்னா, தனியாக பேசும்போது அதுக்கு ஒரு தனி மீனிங்காக இருக்கும். அது சென்டென்ஸாக பேசும்போது அதே வார்த்தைக்கு வேறு மீனிங் வரும். அப்போ வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், இது கரெக்டாக தான் நம்ம பேசுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு 75% பேசிட்டாலுமே இன்னும் நிறைய பிள்ளைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களும் இருக்காங்க என்கிட்ட வந்து கற்றுக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குங்க, நல்லா தான் பேசுகிறோம், இருந்துட்டாலும் என்னால் பேச முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சரளமாக எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஸ்போக்கன் ஹிந்தி படிப்பு கிடையாது, ஹிந்தி சுத்தமாக எனக்கு படிக்கவே தெரிலனா கூட நான், அதாவது உங்களுக்கு எதுவுமே ஹிந்தி படிக்க தெரிலனா கூட உங்களுக்கு நான் ஹிந்தி கற்றுக் கொடுப்பேன். ஆல்ரெடி படிக்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் கற்றுக் கொடுப்பேன். இப்போ வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ ஹிந்தி வந்து நார்த்தில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருந்து கூட இருக்காங்க, வெளிநாட்டில் கூட இருக்கிறாங்க, அங்கேயுமே ஹிந்தி தேவைப்படுது. ஏன்னா அவங்க லேபர்ஸ் ஃபுல்லாக வேலை பார்க்குறவங்க ஃபுல்லாகவே ஹிந்திக்காரவங்க, அவங்க கிளைண்ட்டு ஹிந்திக்காரவங்க, அவங்க கஸ்டமர் ஹிந்திக்காரவங்க, பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்கு ஹிந்தி தெரிகிறது ரொம்ப நல்லது, எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு தேவைப்படும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தில் கன்ஃபியூஷன் ஆகுது. நான் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் அன்றைக்கி அந்த வார்த்தைக்கு அந்த மீனிங்னு சொன்னீங்க, இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு அதே வார்த்தைக்கு வேறு மீனிங்னு சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கெல்லாம்
மீனிங் இப்படி வருங்க அப்படி வருங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஹெல்ப்பை நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணி ஹிந்தி கற்றுக்கணுன்னு உங்களுக்கு தேவை இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ தான் ஸ்டார்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோஸ் பார்த்தே கற்றுக்கோங்க. என்ன தான் நம்ம எழுதி வச்சாலும் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய வீடியோஸ் பார்க்கணும். இந்த வார்த்தை இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, அந்த வார்த்தை அந்த வீடியோஸில் வந்துச்சுன்னா இந்த அர்த்தம் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். சரளமாக பேசணுன்னா ஒரு ஆள் வேணுங்க உங்களோட பேசுகிறதுக்கு. அப்போ நான் அந்த ஹெல்ப் பண்ணுவேன். நானும் சேர்ந்து உங்களோட பேசுவேன். உங்களுக்கு பேச வரலைன்னா நான் கற்றுக் கொடுப்பேன், அதுக்கப்புறம் திரும்பவும் பேசுவேன். அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பேன். நான் வந்து நார்த்தில் தான் இருக்கேன், எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் மத்திய பிரதேசில் இருக்கேன். மராட்டி ஹிந்தி ரெண்டுமே தெரியும். என் தாய்மொழி மாதிரி தான் ஹிந்தி. மராட்டி ஃபுல்லாக தெரியும், பட் அவங்கள மாதிரி பேச மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, ஹிந்தியை தவிர வேறு எந்த லாங்குவேஜுமே சுத்தமாக ஈஸியே கிடையாதுங்க. எந்த லாங்குவேஜுமே ஈஸி கிடையாது ஹிந்தியை தவிர. நான் ஒரு தமிழாக இருந்தும் கூட நான் சொல்கிறேன், தமிழ் கஷ்டம், மராட்டி கஷ்டம், குஜராத்தி கஷ்டம், எல்லா மொழியுமே கஷ்டம் தாங்க. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு கேரளா ஈஸியாக இருக்கலாம், கேரளா, தெலுங்கு, சவுத் இந்தியன் மொழி கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கும் தமிழ் ஈஸியாக இருக்கலாம். பட் அதர் ஸ்டேட்காரவங்களுக்கு தமிழ் ஈஸி கிடையாது. அதே மாதிரி தான் நம்மளுக்கும் வேறு வேறு ஸ்டேட்டில் உள்ள மொழிகள் வந்து ஈஸி கிடையாது. எல்லா ஸ்டேட் மொழியும் நம்ம கற்றுக்கவும் முடியாது. ஸோ வந்து வெளிநாட்டுகளில் எப்படி காமனாக இங்கிலீஷ் பேசுகிறாங்களோ அதே போல் ஹிந்தி நம்ம காமனாக பேசி பழகிட்டோம்னா எல்லா ஸ்டேட்லேயுமே நம்ம ஸ்டே பண்ணலாம், நம்மளுக்கு பிரச்சனை வராது. நம்ம பேசுகிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு அரைகுறை ஹிந்தி தெரியும்ல, அதை வச்சு அவங்களும் மேனேஜ் பண்ணிப்பாங்க. எல்லா ஸ்டேட்லேயுமே ஹிந்தி இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஹிந்தி ரொம்ப கற்றுக்கணுன்னு ரொம்ப ரொம்ப அவசியங்க. வெளிநாட்டிலையும் கற்றுக்குறாங்க. நான் போய் ஒரு 5 மாதம் இருந்துட்டு வந்தேன் ஆஃப்ரிக்காவில். அப்போ அந்த இடத்துல வந்து என்னன்னா ஹிந்தி, அதாவது நார்த்துன்னு கிடையாது, இந்தியா முழுவதுமே ஹிந்தி இருக்குது. அது வந்து உண்மைதான். நார்த்து நம்மளாக தான் தமிழ் மக்கள் நம்மளாக நார்த்துன்னு சொல்லி வச்சுருக்கோம். இந்தியா ஃபுல்லாகவே ஹிந்தி இருக்குது. அது தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி எல்லா ஸ்டேட்லேயுமே ஹிந்தி இருக்குது. ஏன்னா ஆந்திராவிலேருந்து கூட வர்றாங்க என்கிட்ட, கர்நாடகாவில் வேலை பார்க்குறவங்களும் வர்றாங்க கிளாஸில். ஸோ எல்லா இடத்துலையுமே ஹிந்தி இருக்குது, ஹிந்தி தேவைப்படுது. அங்கேயும் ஹிந்திக்காரவங்க வேலைக்கு போய் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட பேசுகிறதுக்கும் சரி நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அதை வச்சு கூட ஹிந்தி கற்றுக்கணுன்னு கூட நினைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வெளிநாட்டிலையும் இருக்கிறாங்க. நான் போய் அங்கே இருந்தப்போ எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, அந்த நாட்டில் வந்து ஸ்வஹலி அப்படின்றது தான் தாய்மொழி. ஆனால் அந்த படிப்பு அறிவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறப்ப இங்கிலீஷ் எழுத்து வந்து ABCD இங்கிலீஷ் தான். ஆனால் அதோட அர்த்தம் வந்து நம்மளுக்கு புரியாது. இப்போ கடையில் கூட, ஷாப்பிங் மாலில் கூட பேர் எழுதியிருப்பாங்க, ஆனால் அதை படிக்க வரும், அதை முழுசாக நம்மளுக்கு கோர்வையாக பேச தெரியாது. இதுக்கு என்ன அர்த்தம் நம்மளுக்கு புரியாது. ஏன்னா அது ஸ்வஹலி, இங்கிலீஷ் எழுத்தாக இருந்தாலும் நம்மளுக்கு புரியாது. மராட்டி கூட அப்படி தான். மராட்டி எழுத்து வந்து ஹிந்தி மாதிரி தான் தெரியும், பட் மராட்டி நம்மளுக்கு புரியாது. எனக்கு புரியும், நான் படிச்சிருக்கிறதுனால. பட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஹிந்தியே படிச்சிருந்தா கூட மராட்டியை படிக்கிறதுக்கு வரும், ஆனால் அர்த்தம் புரியாது. அந்த மாதிரி தான் அந்த நாட்டிலையுமே. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் படிக்கிறாங்க நம்ம இந்தியாவில் மாதிரியே. பட் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, பிஸ்னஸ் பார்க்குறவங்க, இந்த ரோட்டு கடை, இங்கே மாதிரி ரோட்டு கடையும் இருக்காங்க. ஆனால் அங்கே கொஞ்சம் சுத்தமாக இருக்குது, கொஞ்சம் இல்லை, நல்லாவே நீட்டாக இருக்குது. அது ஒன்று தான் வித்தியாசம். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலீஷு ஓரளவுக்கு கற்று வச்சுக்கிட்டு ஹிந்தியை நல்லா கற்றுக்குறாங்க. அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அளவாக. இப்போ காசுலாம் சொல்கிறோம்ல நம்ம, 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, 1 ரூபாய் 2 ரூபாய், அந்த மாதிரி காசை அவங்க ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அந்த நாட்டுக்காரவங்க ஹிந்தி பேசுகிறத கற்றுக்கிட்டு நம்ம இந்தியன்ஸு எந்த ஸ்டேட்டுக்காரவங்களாக இருந்தாலும் அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க ஹிந்தி தான் பேசுகிறாங்க. இந்தியன்ஸ் நம்ம முகத்திலே தான் ஒட்டியிருக்கேன், நம்ம தமிழ்ன்னு தெரிஞ்சு போயிடும், இந்தியன்ஸுன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ போனோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. இது இந்த காலிஃப்ளவர் 30 ரூபாய் கா ஹை, 50 ரூபாய் கா ஹை, ஒன்லி 50 அப்படின்வாங்க, ஒன்லி 30 அப்படின்வாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் போனப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இப்படி கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் போக அங்கே இருக்க தான் தெரிஞ்சது. ஓ, அப்போ இந்தியன்ஸ் நிறையா இருக்கிறனால நம்ம ஹிந்தி கற்றுக்கிட்டா எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சா அவங்க ஹிந்தி கற்றுக்குறாங்க போல். எவனோ ஒருத்தன் ஹிந்தி கற்றுக்குறான், ஆனால் நம்ம இந்தியாவில் இருந்துட்டு ஹிந்தி கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவங்கவுங்க பிரியம் கற்றுக்கிறது. ஸோ வந்து அவங்களுக்கே தெரியுது
இங்கிலீஷை விட ஹிந்தி கற்றுக்கிறது பெட்டர். ஏன்னா இந்தியன்ஸ் நிறையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஹோட்டல் இருக்குது, இந்தியன்ஸ் ஹோட்டல் இருக்குது, நார்த் இந்தியன் ஹோட்டல் இருக்குது, சவுத் இந்தியன் ஹோட்டல் இருக்குது, ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குங்க. எல்லாமே இருக்குது. எல்லா இடத்துலையுமே இந்தியன்ஸும் இருக்காங்க. வெளிநாட்டில், அதாவது பாகிஸ்தான்காரவங்க, பங்களாதேஷ்காரவங்க, நேபாள்காரவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ஹிந்தி தெரியுது. ஏன்னா நம்ம பார்டரில் இருக்கிறனால எல்லாத்துக்குமே ஹிந்தி தெரியுது. அந்த பாகிஸ்தான்காரவங்களாம் ஃபுல்லாகவே ஹிந்தி பேசுகிறாங்க. துபையில் இருந்து வந்து அங்கே கடை போட்டிருக்காங்க, மளிகை கடை. அவங்க பார்க்குறதுக்கு துபைக்காரவங்க தான், ஆனால் அவங்களும் ஹிந்தி பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் போய் ஒரு மளிகை சாமான், அந்த கடுகு சீரகம் எல்லாமே பொருள் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே நாங்கள் எழுதி கொண்டு போய் இங்கிலீஷ், அதாவது தங்கிலீஷில் பேசுகிறோம்ல, அந்த மாதிரி இங்கிலீஷில் கொண்டு போய் அவங்கக்கிட்ட லிஸ்ட்டை கொடுத்துட்டோம்னா அவங்க படித்து அப்படியே பொருளை பூரா கொடுத்துட்டு பில்லு போட்டுடுறாங்க. அப்போ பாருங்கள் ஹிந்தி எவ்வளோ முக்கியமான மொழின்னு. சரிங்க, ரொம்ப நேரம் பேசிட்டோம் போல். அதான் ஹிந்தி ரொம்ப முக்கியமான மொழிங்க. அதை கற்றுக்கிட்டா நீங்கள் ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். எங்கே போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. அப்புறம் நம்ம படிக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்துச்சுன்னா புக்கில் வந்து ஏபிசிடி மாதிரி அந்த மாதிரிலாம் எழுத்துருக்குல்ல, அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு புக்கோ ஒரு ஸ்டோரி புக்கோ இந்த மாதிரி நம்ம படித்தோன்னா அப்படியே அது படிக்க வந்துடுங்க. எழுத்தும் சரி, ஹிந்தி பேச்சும் சரி, ரொம்ப ஈஸி தாங்க. அது நம்ம அந்த உச்சரிப்பை வந்து கொஞ்சம் மாறுதலாக சொல்கிறது தாங்க பிரச்சனையே இங்கே. அதை தான் நான் கற்றுக் கொடுக்குறேன். அந்த உச்சரிப்பு ஒரு எழுத்து வந்து கொஞ்சம் லைட்டாக முன்ன பின்ன ஆச்சுன்னா அந்த அர்த்தம் வந்து வேறு மாதிரி மாறிடுது. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம சொல்ல வந்த வார்த்தையை விட்டுட்டு வேறு வார்த்தையாக புரிஞ்சுக்கிறாங்க. அதுதாங்க மெயின் பாயிண்ட்டு. சரிங்க, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சமாவது கற்றுக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வருவேன். ஹிந்தியில் வந்து சாங்ஸு பற்றி மீனிங் சொல்கிறேன், ஹிந்தியில் பழமொழிகள்லாம் எப்படி பேசுவாங்கன்றதை பற்றி சொல்கிறேன், ஸ்டோரி சொல்கிறேன், எல்லாமே சொல்லுவேங்க. புதுசாக நான் கொண்டு வரேன். ஆனால் 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தான் என்னால் சொல்ல முடியும். பட் என்கிட்ட கோச்சிங் கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரளமாக பேச வைப்பேன், அதுக்கு கேரண்டி. கற்றுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் ஹிந்தியில் படித்தவங்களுக்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. அதாவது என்னன்னா, படிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பாருங்கள், வணக்கம்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப பேசிகிட்டு இருக்கேன். சரிங்க, பாய், மில்தே அகலி வீடியோ में। धन्यवाद।